கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 1/6/2026 ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாருங்க, நம்மளுடைய எல்லா காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவின் அன்பின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக சகல நன்மையுமே கொடுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் பொருளாதாரத்தில் மேன்மையினாலும் என் தேவனுக்கு கீழ்ப்படுகிற அறிவினாலும் வளரும்படியான அற்புதத்தின் ஆசீர்வாதத்தை இவருடைய வாழ்க்கையில் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கின்ற ஆண்டவரே, சகல விதமான நன்மையினாலும் இவருடைய வாழ்க்கையை நீங்க திருப்தியாக்குங்க. சங்கீதம் 62:7 என் ரட்சிப்பேன் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி நீரே சகல ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்த லிவிங் ஜீசஸ் டிவிக்காகவும் V5 ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரிக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும் அதோட தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த ஊழியத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் தந்திருக்கூடிய இந்த ஊழியத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இதோடைய தேவைகள் எல்லாம் இந்த மாதத்தில் நீர் அற்புதத்திலே சந்திக்க போவதற்காக நன்றி. இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே கொடுத்து உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வாதிங்க. காணிக்கை தருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வாதிங்க. அவர்களுடைய வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். இன்னும் அதிகமான ஜனத்தை ஆண்டவரே இந்த ஊழியத்தை நேசிக்கும்படியாகவும் இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே காணிக்கைகள் அனுப்பும்படியாகவும் நீர் இருதயத்தில் பேசி செயல்பட போவதற்காக நன்றி. ஏழை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உணவு தரும்படியாகவும் அவர்களை ஆண்டவரே உமக்குள்ளாக வளர்க்கும்படியாக கிருபை நீர் செய்வீராக. எல்லா தேவைகளும் நீர் சந்தித்து அற்புதத்தில் நீர் வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். மகிமையில ஆண்டவருடைய பிரசனம் இந்த ஊழியத்திலிருந்து செயல்படும்படியாகும்படி பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.